அடிப்படையில் ஒரு மனுஷனுக்கு எது நல்லா வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை செஞ்சிடலாம். என்ன இங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடனே சொல்லுவோம், உனக்கு ஒரு இது நீங்க குறிக்கோள் வச்சுக்கோங்க வாழ்க்கையில், அதையே நீங்க போங்க. சுவாமி விவேகானந்தர் சொன்னாரு, அப்துல் கலாம் சொன்னாங்க, ஆசிரியர்கள் சொன்னாங்கம்பாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், 100க்கு 2 பேருக்கு மட்டும்தான் அப்படியெல்லாம் குறிக்கோள் இருக்கும். மற்றவங்க யாருக்கும் குறிக்கோள் கிடையாது. அதுதான் உண்மை, அதுதான் நியாயம், அதுதான் நேச்சுரல், இயற்கையோட ஒட்டியது. மாறுவது மனித மனம். வளர்கின்ற காலத்துல ஒரு இப்படிதான் ஆகும்னு செட் பண்ணிட்டு யாருமே போக முடியாது. 2 பேருக்கு நிகழலாம், டெண்டுல்கருக்கு நிகழலாம், ஏஆர் ரஹ்மானுக்கு நிகழலாம். எல்லாருக்கும் 12-13 வயசுல தான் யாருன்னு தெரியாது. டிரைவிங் போற மாதிரிங்க இது. எனக்கு 10 அடிக்கு தான் ரோடு தெரியும், 1 கிலோமீட்டர் தள்ளி எங்க வண்டி குழி இருக்குன்னு தெரியாது. ஆனா ஓட்ட ஓட்ட நான் எந்த வழியில போகும்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா போகின்ற திசை, எடுக்கக்கூடிய துறை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எனக்கு எது மிகவும் மனதிற்கு பிடிக்கிறதோ பெரும்பான்மையாக அதற்கான செய்திறன்கள் என்னிடம் உள்ளன. இத இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு புது தியரி கண்டுபிடி, பெர்ஃபார்மன்ஸ் என்ஜாய்மெண்ட் தியரி அப்படிங்கிறாங்க. ஹோல் பிரெயின் மாடல் வச்சு சுலபமா சொல்றேன். அவங்க ஒரு 6 வருஷம் பண்ணதை ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு சொல்றேன். எதை செய்வதற்கு உங்கள் மனம் லயித்து இஷ்டப்பட்டு செய்கிறீர்களோ அதற்கான திறன்கள் உங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க கப்பல் ஓட்டணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா, அது ஒரு ஃபேண்டசி. நிஜமா ஓட்டணும்னு இல்ல, கப்பல் போகணும்னு ஒரு ஆசை, அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையாக உங்களை எதை நீங்க பாவிக்கிறீங்களோ அதற்கான செய்திறன்கள் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நவீன உளவியல் உண்மை சொல்லுது. ஆனா நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம குடும்பத்திற்கு ஒத்து வருமா, நம்ம சமூகத்துக்கு சரியா வருமா, அவங்க அக்கா பையன் ஏற்கனவே படிச்சு அங்க பெங்களூர்ல 75,000 சம்பாதிக்கிறான், இவன் அதுக்கு ஈக்குவலா மேட்ச் ஆகணும்னு என்ன படிக்கலாம் அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய புற காரணங்களை வைத்துக்கொண்டு அக காரணங்களை விட்டுறோம். அதுதான் நடக்கிற விஷயங்கள். முக்கியமான விஷயம், அவனுடைய பேஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. இப்ப எங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க பெற்றோர்கள். ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லிட்டு போறேன். ஒரு டாக்டர், மிகப்பெரிய டாக்டர் சென்னையில, அவருடைய பேர் சொல்ல விரும்பல, அவருடைய மகள் அழைத்துட்டு வந்தாரு. ஒரே மகள். அவர் பெரிய டாக்டர், கிளினிக் வச்சிருக்காரு. அவங்க அப்பா பெரிய டாக்டர். சோ ஒரு 50 ஆண்டு கால கிளினிக்கல் பிராக்டிஸ் அவங்க கிட்ட இருக்கு, பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா, எல்லாமே நல்லா வருது, எல்லாமே நல்லா வருது, படிப்புல நல்லா இருக்கு, 98 மார்க் பக்கம் வாங்கிட்டு இருக்கா, ஈஸியாக மெடிசன் கிடைக்கும், பணம் இருக்குது, பிரமாதமா படம் வரைகிறா, மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பேசுறா. she also wants to start a business. இப்போ நான் இவளை எந்த குரூப்ல சேர்க்கறதுன்னு கேக்குறாரு. இதுல நான் என்ன குரூப்ல இவளை சேர்க்கறது? எனக்கு எல்லாரும் சொல்றது என்னன்னா, அப்பா டாக்டர் நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு. அவர் என்ன சொன்னாரு, எனக்கு தெரியல, அவளுக்கு எது தேவையோ அதை செய்யலாம். அவ கேட்டா என்ன சொல்றா, எனக்கு தெரியல அங்கிள், எனக்கு எது எடுக்கணும்னே தெரியல, உண்மையிலேயே தெரியல. இப்ப 5ல் 1 தேர்வு அப்படிங்கறத விட 5ல் 4 விடுபடணுங்கிறதா சிக்கலான விஷயம். வேண்டான்னு ஒன்னு உதறி தள்ளுறப்ப என்னன்னா, நாளைக்கு ஒருவேளை அது கரெக்டா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு மனசு சொல்லும் பாத்தீங்களா. அப்போ அவங்க என்கிட்ட வந்தாங்க, நாங்க அவங்க கிட்ட நிறைய டெஸ்டிங் எல்லாம் பண்ணி பேசி கடைசியில அந்த பெண் முடிவெடுத்து, எங்களோட வேலை முடிவெடுக்கிறது இல்ல, எங்களுடைய வேலை இது கண்ணாடி மாதிரி, கண்ணாடியை வச்சு நீ இப்படி இருக்கேன்னு காமிக்கிறது மட்டும் தான் எங்க வேலை, அதை பார்த்து முடிவெடுப்பது அவங்களுடைய வேலை. அந்த பெண் எடுத்த துறை இசை. இன்னைக்கு ஆல்பம் போட்டாச்சு, ஏஆர் ரஹ்மான் அளவுக்கு பாடியாச்சு, உலக புகழ பெற்றாச்சு. பேர் யாரும் முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோங்க. என்னன்னு கேட்டா, அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளிந்திருக்கக்கூடிய அந்த பேஷன், அது என்னன்னு கண்டுபிடிக்கிற சூட்சமத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒண்ணுமே வேண்டாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாருமே நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணும், நீங்க டெஸ்ட் எடுக்கணும், அசஸ்மெண்ட் பண்ணணும் நான் சொல்லவே இல்லை. குழந்தைங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க. எந்த வேலை செய்யறப்போ அந்த குழந்தைக்கு அலுப்பு தெரியலன்னு பாருங்க. சொல்லுவாங்க, நாள் பூரா விளையாடுறான், புஸ்தகத்தை எடுத்தாதான் தூக்கம் வருது. நாள் பூரா விளையாடுறது சந்தோஷமா இருக்கு, புஸ்தகத்தை எடுத்து திறந்தாலே வாத்தியார் மூஞ்சி ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் என்ன வரும் அவனுக்கு அலுப்பு வராம? சோ அவனுக்கு எது இயல்பாக வருகிறது சொல்லுங்க. ஏங்க ஆடிக்கிட்டே இருந்தா என்னங்க பண்றது, இதை வச்சு என்னங்க பண்றது? அப்ப சொல்லுவாங்க, நல்ல வாய் மூடாம பேசுறாங்க, வேற ஒண்ணும் தெரியலங்க. இன்னைக்கு அதாங்க கஷ்டமான விஷயம். இன்னைக்கு பேசு பேசுங்கிற காலத்துல எல்லாம் பேசாம விட்டுட்டு இன்னைக்கு 50 வயசுல என்கிட்ட கிளாஸுக்கு அனுப்புறாங்க. எப்படி மேடையில பேசுறதுன்னு ஒரு ஆள் 56 வயசுல கத்துக்கிறாரு. எத்தனை நாள் அவருக்கு சர்வீஸ் இருக்கணும்? 2 வருஷம். இதுக்கு கம்பெனிகள் பண செலவு பண்ணி 56 வயசுல என்கிட்ட அனுப்புறாங்க.
லீடர்ஷிப் எப்படி பண்ண, தலைமை குணத்தை ஏற்படுத்துவது எப்படி, எப்ப சொல்லி தரணும்? 10 வயசுல சொல்லி கொடுங்க. ப்ராப்ளம் ஹேண்ட்லிங், திரும்பவும் சொல்றேன், இதே வாட்டி தான் இதே விஷயத்த நான் வந்து போன வாட்டியும் பேசினேன். வகுப்பறையில் சுமாரான குழந்தைகள் வாழ்க்கையில் சிறப்பாக வருவதற்கு காரணம், பிரச்சனைகளை வகுப்பறையில் சந்தித்து சந்தித்து அதை எப்படி கையாளலான்னு உள்ளே கத்துக்கிறது. ஒரு வாத்தியார் திட்டினா என்ன சொல்றது, அப்பா கேட்டா என்ன சொல்றது, இதை எங்க மறைச்சு வச்சு கையெழுத்து வாங்குறது, இல்ல அம்மா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட கொண்டு போறதா, இது அத்தனையும் வச்சுட்டு ஒரு பாக்கெட் பண்ணி இந்த ஆள்கிட்ட வாங்கணும்னா நான் என்னென்னலாம் யோசிக்கணும் அப்படின்னு வாழ்க்கைக்கு தேவையான சகலத்தையும் அது கத்துக்குது. நீங்க மார்க் வாங்கி டிக் அடிச்சு கையெழுத்து போடுற குழந்தை நாளைக்கு இந்த அட்டை போடாம வந்துருச்சுன்னா எங்க டீச்சர் வெளியில் நிக்க வச்சுன்னு பொல 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 வடிக்குது. உடனே நைட்டு 10 மணிக்கு போய் கடையை திறக்க சொல்லி ஒரு அட்டையை வாங்கி சட்டையை போட்டு கொண்டு அனுப்பிச்சு விடுறான். இதுல எந்த குழந்தை புத்திசாலித்தனமா வரும்? வகுப்பறையில் நல்ல குழந்தைகள் வேண்டான்னு சொல்லவே இல்லை. படிப்பு வர குழந்தைகள் படிக்கட்டும். படிக்காத குழந்தைகள் நினைக்கிற குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் சூட்சமம். எல்லா குழந்தைகளுக்கும் உலகத்தில் இடம் உள்ளன. வேலைக்கு இன்னைக்கு ஆக்சுவலா 2 விஷயம் சொல்றேன். ஐம் டாக்கிங் as a HR பர்சன். ஒரு பக்கம் என்ன சொல்றோம், வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறோம். வேலையில்லா திண்டாட்டம், ஏன்னா டிகிரி வந்த பசங்க எல்லாம் சும்மாவே உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு பாதி பேர் MBA படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வேற என்ன படிக்கிறதுன்னு தெரியாதனால. அப்புறம் அவனே சொல்லுவான், படிச்சிருக்கங்க ஆனா சரியா இல்லைங்க. அவனே சொல்லுவான், ஏதோ படிச்சிருக்கங்க அப்படியே அங்கேயே. இது என்னன்னா 12க்கு அப்புறம் 13, 14வது, 15, 16வது, 17வது, 18வது கிளாஸ் போடல, அவ்வளவுதான். அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று படிக்கணும்ல. சொல்லிக்கிறதுக்கு கௌரவமா இருக்கும். கல்யாண பத்திரிகையில பேர் போட்டுக்கலாம், MBA BE MBA அப்படின்னு போட்டுக்கலான்ட்டு. ஆனா அவன் வேலை இல்லாம இருப்பான். இன்னொரு பக்கம் எங்களை கேட்டீங்க என்ன சொல்லுவான், எங்களுக்கு ஆளே கிடைக்கலங்கிறோம். நல்ல தமிழ் பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க. உண்மையை ஐயா வச்சுக்கிட்டே சொல்றேன். இன்னைக்கு தமிழுங்கிறப்ப நம்மால் ஆஃப் ஆயிடுறான். அது தமிழ் இஸ் ரொம்ப டிஃபிகல்ட். இங்கிலீஷா தெரியுமா, அதுவும் தெரியாது. அவர் இங்கிலீஷ்ல கம்பர், தமிழ்ல ஷேக்ஸ்பியர், ரெண்டும் கலந்து செய்த வடிவம். அவரு ரெண்டுமே தெரியாது. அவனுக்கு இதுதான் தெரியும் அதுதான் தெரியும்லாம் இல்லைங்க, ரெண்டுமே தெரியாது. ஒரு 20 வருஷமா நம்ம லகரத்தெல்லாம் ஒழிச்சிட்டோம். அது பெரிய இசையமைப்பாளரே தப்பு பண்ணதுனால அது இப்போ சுருதி சுத்தமா எல்லாம் எங்கள் திங்கள் பொங்கல் அப்படின்னு ஒழுங்கா பேச ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு தமிழ் பேச ஆள் கிடையாது, எழுதுறதுக்கு ஆள் கிடையாது, கண்டென்ட்டுக்கு ஆள் கிடையாது. டெக்னிக்கலி 100 சேனல் வருது, 100 சேனலை விற்கிறதுக்கு, 100 சேனலை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, 100 சேனல்ல கண்டென்ட் எழுதுறதுக்கு, 100 சேனலை கொண்டு போய் பப்ளிசைஸ் பண்றதுக்கு ஆள் கிடையாது. டிவி மோசங்கிறோம், அந்த டிவிக்கு பின்னாடி ஒரு எவ்வளவோ இருக்கு இல்லையா வாய்ப்புகள். பார்க்கின்ற பார்வைகளை மாற்றும் பொழுது நமக்கு எங்க இருக்குங்கிறது பிடிபடும். அதுதான் உண்மை. இந்த கால இடைவெளிக்குள்ள நீங்க செய்யற விஷயம் என்னன்னா, உங்களையும் உங்களுடைய சுற்றத்தையும் வேலையையும் அழகாக வைத்துக் கொள்வதற்கு பிடிக்கின்ற வேலையை செய்கிற வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சுலபம். இது ஒன்றும் ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்லை. நம்ம ஊர்ல வெற்றி பெற்றவர்கள் யாரை வேணா பாருங்க, எந்த தராசுல வேணா அளவிடுங்க. பணம் சம்பாதிக்கன்னு சொன்னாலும் சரி, பேருன்னு சொன்னாலும் சரி, ஆத்ம திருப்தின்னு சொன்னாலும் சரி, யாரா இருக்கட்டுமே அவர்களுக்கு வேணும்னு விரும்பின வேலையை செஞ்சவங்க. ஒரு காலத்துல என்ன படிப்பு முக்கியமா இருந்தது, கோர்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலேயர் இங்க வந்தப்போ என்ன மக்களை ஒவ்வொரு தட்டா பிரிக்கிறதுக்காக ஸ்கூல்னு ஒண்ணு வச்சான், யூஜின்னு வச்சான், பிஜின்னு வச்சான். அதுல ஆர்ட்ஸ் சயின்ஸ் 2ஆ பிரிச்சு வச்சான். அவங்கிட்ட வேலைக்கு சேரத்துக்காக செஞ்ச விஷயம் அது. அதுக்கப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் அதையே நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பியூரோக்ரசி வந்தது. பியூரோக்ரசி கவர்மெண்ட் வேலையில இருந்து தாண்டி இன்னைக்கு பிரைவேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கல்வி முறையும் அதுவும் ஒட்டாதது. அப்ப அவன் கேட்கிற விஷயங்கள் என்னன்னு கேட்டா, அவன் என்ன சொன்னா, படிச்சவன் எனக்கு வேண்டாம், வேலை தெரிஞ்சவன் வேணும் அப்படிங்கிறான். நாங்க இன்னைக்கு சொல்லுவோம் இன்டர்ன்ஷிப் ரொம்ப முக்கியம்னு பேசிட்டு இருக்கோம் எல்லா படிப்புகளுக்கும். ஏன்னா இந்த வேலை நமக்கு சூட் ஆகுமா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட் தேவைப்படுது இல்லையா. எனக்கு பிடிச்சதுதான் செய்வேன் அப்படின்னா அது பண்ணுங்க. ரெண்டும் இல்லாமல் பிடிக்காத விஷயங்களை மனம் ஒப்பல்லாமல் அரைகுறையாக செய்வதை தடுக்கலாம். See, difference between job and a career தான். ஜாப்ங்கிறது ஒரு வேலை, கெரியருங்கிறது அவங்களுடைய வேலை வாழ்க்கை. சரியா? ஒரு தடவை செய்யறது வேலை, தொடர்ந்து ஒரு இடத்துல இருக்கணும்னா you need to work on your career. அதுக்கு தேவை இந்த பேஷன்ங்கிற விஷயம் தான். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன விஷயம் தான், நான் அப்ப சொன்னதே தான். என்ன சொல்லணும், உங்களுடைய வாழ்க்கையில பல காலம் கழிவது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில். வேற எங்கேயும் சந்தோஷமா இருப்பதை விட முக்கியமானது வேலையில் நீங்க சந்தோஷமா இருக்கிறது. வேலையில சந்தோஷமா இல்லைன்னா வாழ்க்கையில கண்டிப்பா சந்தோஷமா இருக்க முடியாது. உண்மையா ஒண்ணு சொல்றேன், இது என்னுடைய ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்றேன். ஆரம்பத்துல நான் சேர்ந்தப்ப சைக்காலஜி படிக்கிறியாப்பா, ஏன்ப்பா வேற கோர்ஸே கிடைக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா எங்க இதுல எப்படின்னா,
இன்ஜினியரிங் கிடைக்கல, பிகாம் கிடைக்கல, எக்கனாமிக்ஸ் கிடைக்கல, சயின்ஸ் ஈவினிங் காலேஜ் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு 3 கோர்ஸ் சொல்லுவார் எங்க பிரின்சிபல் அந்த காலத்துல. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துக்கிறியாப்பா, சோசியாலஜி எடுத்துக்கிறியாப்பா, இல்ல சைக்காலஜி எடுத்துக்கிறியாப்பா. என் கூட வந்து சேர இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் நம்மால் பயந்துருவான். அந்த லிட்ரேச்சருங்கிற வேலை எல்லாம் வேண்டாம், இந்த சைக்காலஜி சைக்காலஜி கொஞ்சம் பந்தாவா இருக்கு, அந்த பேரே கொஞ்சம் பந்தாவா இருக்குன்னு எடுத்துருப்பான். எங்க 20 பேர் கிளாஸ்ல 18 பேர் சைக்காலஜி பிஸ்காலஜின்னு சொல்லிட்டு சேர்ந்தவங்க. முன்னாடி பி இருக்கிறது சைலண்ட்னு தெரியாம சேர்ந்தவங்க தான் எங்களுக்கு. பிஸ்காலஜி இல்லைன்னு தெரிஞ்சோடனே, அட பாவி இது பிஸ்காலஜி இல்லையா, இது சைக்காலஜியா, அப்புறம் ஏன்டா முன்னாடி இதை போட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்படி இருந்த நிலைமை போய் எங்கிட்ட தெளிவா ஒருத்தர் சொன்னாரு, சைக்காலஜி சேர்ந்துட்டீங்க, ஒரு 10 வருஷமாவது நீங்க இருந்தாதான் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சு வாத்தியாராயி, நீங்க வாத்தியாரா இருந்தவரை உங்களுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்ட்டாங்க. நான் 5 வருஷத்துல கல்யாண திட்டம் அப்பவே வச்சிருந்தேன், ஆள் பார்த்து ரெடியா. என்னடா நம்ம உள்ள வந்தோடனே 10 வருஷம் இது நமக்கு ஒத்தே வராதுடா இந்த ஏரியா நம்மளுக்கு அப்படின்னு. தொடர்ந்து உடைச்சு பாத்தீங்கன்னா கல்வியிலிருந்து, ட்ரைனிங்ல இருந்து, மேலாண்மையில இருந்து ஒவ்வொரு ஃபீல்டா வெளியில வந்து எந்த ஃபீல்ட்ல சம்பாதிக்க முடியாது, பேர் வாங்க முடியாது, வேற வேலை கிடையாதுன்னு சொன்னாங்களோ அதை தவிர எல்லாமே செஞ்சுட்டேன் நான். ஒரே ஒரு விஷயங்க, நீங்க செய்யற வேலையா நினைக்காம அது ஒரு ஹாபியா நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில எல்லா நாளும் ஹாலிடே, அந்த ஹாலிடேல பணம் சம்பாதிக்கலாம்.